நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அந்த அனு மனுவோட குழந்தை தான். என்னால இதை நம்பவே முடியலையே. நம்பித்தான் ஆகணும். உண்மை சொல்லணும்னா ஒரு சந்தேகத்துல நான் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இது வேற யாருக்காவது தெரியுமா? தெரியாது. எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். இது அஞ்சனாவுக்கு தெரிய வந்தா அப்புறம் அவ நிரந்தரமா எங்களை விட்டு போயிடுவா. நான் சொல்ல மாட்டேன். இது ஹாஸ்பிட்டல்ல கூட யாருக்குமே தெரியாது. 2 பேரோட சாம்பிளையும் நான் வேற பேரை மாத்தி தான் கொடுத்து அனுப்புனேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அலீனாவை அரெஸ்ட் பண்ணதோட எல்லா விஷயமும் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். அஞ்சனா அந்த குழந்தைகிட்ட எப்படி பழகுறா? அவளுக்கு அந்த குழந்தைன்னா உயிர். நீங்க யோசனை பண்ணி எந்த முடிவு வேணாலும் எடுங்க. திரும்பவும் சொல்றேன், இது எனக்கும் உங்களுக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயமா இருக்கட்டும். வேற யாருக்கும் இது தெரியவே கூடாது. அக்ரிமெண்ட் இஸ் ஆல்வேஸ் an agreement. பாப்பா இன்னொரு வீட்ல தான் தங்க போறீங்க. அங்க உன்ன மாதிரியே நிறைய பசங்க இருப்பாங்க. நீ அவங்க கூட தான் விளையாடணும். அது எங்க இருக்குது? அது ஒரு இடம், பசங்கெல்லாம் தங்குற இடம். வேற யாரெல்லாம் இருப்பாங்க? பாத்துக்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்களும் வருவீங்களா? என்ன அங்க சேர்த்துக்க மாட்டாங்க. அப்பனா நான் போக மாட்டேன். அஞ்சம்மா என்ன அங்க அனுப்பி வைக்காதீங்க, நான் போக மாட்டேன். வேண்டாம்மா. அவளை ஆர்ஃபனேஜ்ல சேர்க்கறத பத்தி பேசிட்டு இருந்தேன். அவளுக்கு தான் யாரும் இல்லைல்ல, அனாதை தானே. நான் போய் உனக்கு பால் எடுத்துட்டு வரேன். பாட்டி, என்ன அங்க அனுப்ப வேணான்னு சொல்லுங்க. ஆர்ஃபனேஜ்னு சொன்னா அம்மா அப்பா இல்லாத பசங்க தங்குற இடம்னு எங்க டீச்சர் சொன்னாங்க. எனக்கு பாட்டி இருக்கீங்க, அப்பாவும் இருக்காங்க, அஞ்சாமாவும் இருக்காங்க.
உன்னை யாரும் எங்கேயும் அனுப்ப மாட்டாங்கம்மா. பாட்டி உன்னை பாத்துக்கிறேன். ஹலோ அஞ்சனா, அங்க சூழ்நிலை எப்படி இருக்கு? குழந்தைய நாளைக்கு ஆர்ஃபனேஜ்ல சேர்க்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். மல்லிகா வந்துட்டாங்களா? இப்பதான் வந்தாங்க. என்ன ரியாக்ஷன்? இன்னும் எதுவும் பேசல. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். மனுவோட பொண்ணுன்னு தான் சொன்னேன். அம்மா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. இந்த ரகசியம் யாருக்கும் தெரிய வேணான்னு சொன்னாங்க. நான் சரின்னு சொல்லிட்டேன். அதனால யாருகிட்டயும் இத பத்தி அவங்க பேச மாட்டாங்க. மனுஷருக்கு பிரச்சனை இல்ல, அம்மா கேட்க மாட்டாங்கல்ல. ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இப்படி ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறேன். டாக்டருங்கிறவரு உயிரை காப்பாத்துறவரு. எதிர்காலத்துல நாசமா போற ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நீங்க காப்பாத்திருக்கீங்க. இதுவும் ஒரு பெரிய சேவை தான். இது விஷயமா ஏதாவது நெகட்டிவ் டாக்ஸ் வந்துச்சுன்னா உடனே என்ன கான்டாக்ட் பண்ணுமா? சொல்றேன். பாட்டிக்கு ஒரு முத்தம் கொடுப்பியாம்மா? பாட்டி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? சரி, பால் சாப்பிடலாமா? வா போலாம். மனுவோட பொண்ணுதான். பாட்டி என்னை கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லுங்க. ஆர்ஃபனேஜ்னு சொன்னா அம்மா அப்பா இல்லாத பசங்க தங்குற இடம்னு எங்க டீச்சர் சொன்னாங்க. எனக்கு பாட்டி இருக்கீங்க, அப்பாவும் இருக்காங்க, அஞ்சாமாவும் இருக்காங்க. பாட்டி பாட்டி நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீங்க தூங்கலையா? வா. அனுச்சலும் எங்க இருக்க? தூங்க வேண்டாமா? இதோ வரேன். பாட்டி குட் நைட். பாய் பாய். நாளைக்கு பார்க்கலாம். பேக்கிங் எல்லாம் முடிஞ்சுதா? இன்னைக்கு புதுசா ஒரு அனாதை உருவாக போறா. இனிமே அனு அனாதை பசங்களோட வளர போறா.
நாம போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போறோமா இல்ல ஸ்ட்ரெயிட்டா அனாத ஆசிரமம் போறோமா? கமிஷனரே எல்லாத்தையும் பேசி வச்சுட்டாராம். நாம அனாத ஆசிரமத்தில் விட்டுட்டா போதும். பேப்பர் ஒர்க் எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்களாம். அப்பப்போ வேணா நீ போய் பாருமா. என்னால எப்படி போக முடியும்? போய் பார்த்தா அஞ்சாமா என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அவ அழமாட்டாளா? இன்னைக்கு நீங்க அந்த காட்சியை பார்க்கலாம். அவளை விட்டுட்டு நாம திரும்ப வரும்போது அந்த குழந்தை அழற சத்தம் நெஞ்ச உலுக்குங்க. நமக்கு தான் வேற எந்த வாய்ப்புமே இல்லையம்மா. ஒரு உண்மைய நான் சொல்லவா? இது என் வீடா இருந்திருந்தா, இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்திருந்தா நான் இந்த குழந்தைய கைவிட்டிருக்க மாட்டேன். என்ன ஒரு கைப்பிடி அரிசி எக்ஸ்ட்ரா செலவாகுமா? அச்சோ, இந்த உலகம் எனக்கு எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். 6 மாசத்துல இருந்து 60 வயசு ஆனாலும் இங்க பாதுகாப்பு இருக்கிறது இல்ல. அனாத ஆசிரமத்தையும் சேர்த்து தானே? உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? இல்ல அது வேண்டாம், வீண் விவாதம் வேண்டாம். அவ போகட்டும். நமக்கு அவ யாரு? அப்புறம் நமக்கு என்ன? ஏதோ ஒரு குழந்தை. நம்ம எங்க போறோம்? பிக்னிக். அப்பாவும் வராங்களா? அது எங்க? அது அங்க போனதும் நீ புரிஞ்சுப்ப. போலாமா? வா. நான் எடுத்துட்டு வரேன். பாட்டி, ம்? நாங்க பிக்னிக்கு போறோம். ஏய், வேற என்ன சொல்லி கூட்டிட்டு போறது? அம்மா, குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறோம். அஞ்சனா, நேத்து ராத்திரி முழுக்க நீ சொன்னதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன். பாவம் இந்த குழந்தை. நீ சொன்னதுதாம்மா சரி. ஒரு சின்ன குழந்தைய தனியா எப்படி விடுறது? வேண்டாமா, இவ இங்கேயே இருக்கட்டும். அம்மா, அஞ்சனா சொல்ற மாதிரியே செய்யலாம்ப்பா. அனு பாப்பா நம்ம கூடயே இருக்கட்டும். அவ அப்பா அம்மா வர வரைக்கும் இருக்கட்டும். அவங்க எப்பவுமே வரப்போறது இல்ல. யுஏபிஏ வழியா தண்டிக்கப்பட்டவங்க யாராவது வெளியே வந்திருக்காங்களா? அவங்களால இனிமே வரவே முடியாது. வரலனாலும் பரவாயில்ல, நாம பாத்துக்கலாம். சுஜா 12 வயசுல இந்த வீட்டுக்கு வந்தா. நீ என்னம்மா சொல்ற? நீங்க சொன்னா நான் அதை எதிர்த்து பேசுவேனா? எங்களுக்கு ஒரு குழந்தை வந்தா அணுவை பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்க தானம்மா சொன்னீங்க. அஞ்சனாவுக்கு கஷ்டமா இருக்குன்னு தான் அப்படி சொன்னேன். அந்த நேரத்துல ஏதோ சொல்லிட்டேன்.
சொல்றாங்க. இந்த மாதிரி இனி எவ்வளவோ விஷயங்கள் நீ பார்க்க வேண்டியிருக்கு ராஜா. பையன் தான் படிக்கிறதுக்கு இங்கே வர்றாப்புல, அப்புறம் எதுக்கு நீங்கள் ஊருக்கு அடிக்கடி போயிட்டு வர்றீங்க? இதைத்தான் அஞ்சனாவும் சொல்கிறா. இங்கே தங்க வச்சு எனக்கு ஒரு வேலையும் மேடம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வேணாம் சந்திரண்ணே. தூர உறவு கிட்ட பகன்னு சொல்லுவாங்க. தள்ளி இருந்தாதான் எப்பவுமே நமக்கு மரியாதை. ஏற்கனவே என் பையனுக்கு மேடம் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. டிகிரி படிக்கும்போது பிளான்டேஷனுக்கு போயிட்டு வர கஷ்டம்னு மேடம் தான் ஹாஸ்டல்ல சேர்த்தாங்க. இப்போ இங்க காலேஜில் சேர்க்கவும் மேடம் தான் உதவி பண்றாங்க. எல்லாம் அவனோட நல்ல நேரம். அவனை போய் கூட்டிக்கிட்டு வரணும். இங்க எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆமால்ல, அவன் யார்கிட்டயும் ரொம்ப பேச மாட்டான். தனி உலகத்துல இருப்பான். அவனோட அம்மா கூட்டிட்டு போய் காட்டணும். எனக்கு மட்டும் உரிமை கொண்டாட மாட்டேன். இப்ப இருக்கிற நிலைமையில ஒப்படைக்கவும் முடியாது. இந்த அளவுக்கு பாத்துக்கிட்டேன்ல, இனி மெதுவா பாத்துக்கலாம். பிரதீபா மேடத்தை அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போனவங்களாச்சே. காருக்குள்ளதான் இருக்காங்க. பிள்ளையரப்பா காப்பாத்திட்டப்பா. இனிமே பழையபடி டான்ஸ் கூட்டிட்டு போக வேண்டியது. குட் மார்னிங் மேடம். பிரதிபாவை கூட்டிட்டு வந்துட்டோம். ட்ரீட்மெண்ட் இஸ் ஓவர். மேடம், விளக்கெல்லாம் ஏத்தி ஆரத்தி எடுத்து உள்ள அனுப்பலாம். அவன் என்னை ஏமாத்திட்டான். பிரதீபா நல்லபடியா திரும்பி வந்துட்டாளே. மேடம், நீங்க போய் கூட்டிட்டு வாங்க மேடம்.
மிஸ்டர் ஐசக் வரலையா? அவரை எங்க சங்கத்தை விட்டே வெளியே அனுப்பிட்டாங்க. அவர் சில ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ணாரு. நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஆளு உங்ககிட்ட இருந்து ஏதாவது பணம் வாங்கியிருந்தாரா? ஆ, ஆ, இல்லல, எனக்கு அவரு அந்த அளவுக்கெல்லாம் பழக்கம் இல்ல. பிரதிபா, இப்படியே உட்கார்ந்தா எப்படி? வீட்டுக்கு வந்துட்டோம், இறங்கலாமா? பழைய வீல் சேர் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வாங்க. சந்திராண்ணா, போய் வீல் சேர் எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். We are really sorry மல்லிகா மேம். மெடிக்கல் சயின்ஸ் பிரதிபாவை கைவிட்டுருச்சு. அமெரிக்கால இருக்கிற எல்லா மேஜர் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் காமிச்சிட்டோம். இதுக்கு மேல இவங்களால அசையவே முடியாது. பிரதீபாவோட விதி, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.